பிள்ளைகளே ஆண்டவரே முதுமை வருமே அப்பா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோமே, எதை விதைத்தாயோ அதையே அறுப்பா என்றளவா உடைய வார்த்தைகள் சொல்லுகின்றன. அப்பா இந்த காலங்களில் பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆண்டவரை பாரமாக பார்க்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாக தேவனே அந்த பெரிய முதியவர்கள் மீதெல்லாம் மனம் இறங்கி அருள வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு வயதான விருப்பியாத்திய காலத்திலே ஆண்டவரே 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 முதிர்ந்த வயதில் அவர்களை தள்ளிவிடாமலும் பலன் ஒடுங்கும் போது கைவிடாமல் இருந்தருள வேண்டும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா காரியங்களும் கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். காத்தரல வழி நடத்தும் மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நீரின் நீராத நாமத்தில் கேட்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் செய்தியை கொடுப்பதற்கு பாஸ்டர் டேனியல் இருந்தராஜே கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. நீர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்களுக்காக பறந்து பேசி எங்களுக்காக யாவை செய்து முடித்தவர், எங்கள் துக்கம் சந்தோஷமாக சித்து கொண்டவர் ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போது, உன் பலவீனத்தின் பலபூர்ணமாக விளங்கும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆமாம், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாமணி, என் நீதியின் வழக்கத்தில் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை என்று சொன்னவர். வாக்கு மாறாதவர், வாக்கு தத்துவத்தில் வார்த்தையில் உண்மையில் இருப்பா. நாங்களும் உண்மை போல நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் உத்தமர்களாய் ஆண்டவரே உம்முடைய நாமும் மகிமைப்படுத்தும்படியாய் எங்களை வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் உணர்ந்து ஜீவிக்க முடியாது, எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜீவிக்கிறோம் அப்பா. உம்மால் அம்மாண்டவரே கூடாதது ஒன்றுமில்லை அப்பா. எப்பேற்பட்டவர்கள் ஆகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அம்மாண்டவரே ஆசிரியத்து பழிக்கு பெருக செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. வாழ வைக்கிற தேவனப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் அனாதி தேவன், ஆதி முதலே ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தை சிருஷ்டித்த காலத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் ஆண்டவரே அனாதி தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நாங்கள் வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம், எங்கள் நேச தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் தயவாய் நினைவு கூர்ந்தீர் என்று கரம் பற்றி நடத்துகின்றேன். பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உளையான சேற்றில் வாழ்ந்த எங்களை தூக்கி எடுத்தவரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அளித்தீரே. நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த எங்களை தூக்கி எடுத்தீரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காத்தவரே, தெய்வம் மாறாத இயேசு, மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஒன்றை நாங்கள் கேட்டோம், அதையே நாங்கள் தேடி ஆர்வமாய் நாடுகிறோம். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் பணி செய்திடுவோம். நன்றி உமக்கு நன்றி, நன்றி
உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கோ நாங்கள் வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம் அப்பா. எங்கள் நேசர், எங்கள் இயேசு எங்களை தேடி வந்து நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து அப்பா எங்கள் நிழலாய் மாறிவிட்டீர் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர், எங்களுக்கு பின்பாக வருகிறீர். எங்களை ஆண்டவரே வலது புறத்திலும் இடது புறத்திலும் எங்களை அப்பா அணைத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் நாம் தேவ செய்திக்காக நேராக நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு பேச போகிறார். அதாவது அனாதி தேவன், அவர் வாக்கு மாறாதவர், ஆதியும் அந்தமும் அல்பாவும் உமையும் ஆதியும் அந்தமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அனாதி தேவன், அவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத ஒரே தேவன், அனாதி தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அடைக்கலமானார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கிய ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம், ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஆதியிலே தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது என்று. தேவன் தம்முடைய சாயலாக நம்மை படைத்து, ஹல்லேலூயா, இவைகளை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று எல்லாவற்றையும் படைத்து, அதிலே மனிதனையும் படைத்து, அவருக்கு ஏற்ற துணையும் கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதித்து வைத்தார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு வார்த்தை தான் சொன்னார், அந்த எல்லா கனிகளையும் புசிங்கள், ஆனால் இந்த கனி நடுவில் உள்ள ஒரு கனியை மாத்திரம் ஆண்டவரை இது புசிக்க வேண்டாம் என்று. ஹல்லேலூயா. அவர்களுக்கோ ஆண்டவரே, அவன் ஆண்டவரே, ஹல்லேலூயா, அவன் அருகில் தோன்றி அவனை வஞ்சிக்கிறவனாய் மாறினான் என்று பார்க்கிறோம். அவர்களை வஞ்சித்தான், அவர்களும் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்றார். ஆனால் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த புத்தியை மறந்தார்கள் அவர்கள். ஆண்டவரே, அல்லது தேவன் சொன்னதை கீழ்ப்படியாமல் போனார். ஆகையினால் அவர்கள் நிமித்தம் இந்நாள் வரை நமக்குள்ள ஒரு பாடுகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் கூடி வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய கிருபை அனாதி தீர்மானத்தின்படியே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மேல் இறங்கினவர் தாமாகவே இறங்கி வந்து ஹல்லேலூயா, அவர் நம்முடைய சாயலிலே படைத்த தேவன் நம்முடைய சாயலாக வந்து இறங்கி ஹல்லேலூயா இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி, ஆண்டவரே தேவன் நான் தான், என்னை இல்லாமல் ஒருவரும் ஆண்டவரே ஆமாண்டவரே பரலோகத்தில் பிரவேசிப்பது நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னவர் அனாதி தேவன் நமக்கு முன்பாக தோன்றினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தேவன் நம்மேல் வைத்த அன்புக்கு ஒரு அளவே இல்லை, இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஓ ஹல்லேலூயா, எவ்வளவு நம்மேல் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட அனாதி தேவன். ஹல்லேலூயா. உபாகமம் 33 ஆமாண்டவர் 27 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பியங்கள் உனக்கு ஆதாரம், அவருடைய நித்திய பியங்கள் உனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், அவருடைய புயங்கள் தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மில் வைத்த அன்புக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா, சோத்திரம். ஏன்னா அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாய் ஆயிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி, ஹல்லேலூயா, அவருடைய ஆமாண்டவரே, 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 அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனால் ஆகல்தான் உங்களுக்கு எதிராக ஆயுதம் ஒன்று வாக்கியத போகும், உங்களை தொடுகிறேன், என் கண்மணியை தொடுகிறான், சுற்றிலே வெளியெடுத்து இரத்தக்கூடலை பொடிமத்திருக்குன்னு சொன்ன ஒரு வாக்கு மாறாதவர். ஆகல்தான் உங்களுக்கு முன்பாக சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஆண்டவர் நமக்கு எதிராக ஆயுதம் ஒன்று வாக்கிய கூடாது. ஹல்லேலூயா. ஏனால் நம்மை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான் என்று தேவன் திருவிழம் பற்றியிருக்கிறார். ஆகையால் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிற ஒருவரும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏனால் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். உலகில் இருப்பவனிலும் நம்மளில் இருப்பவர் பெரியவர் என்பதை அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம், மண்ணுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம் டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. சங்கீதம் 41:13 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 41. இஸ்ரவேலின் தேவன்
தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஒருவர் மட்டும்தான் துதிக்கு கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். அவரை எல்லாமல் நம்மளால் ஒன்று செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்தான் நமக்கு எல்லாமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம் டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியா 9:4-5-6. 9. நெகேமியா 9. யெஷுவா பானி, கத்மியேல், செஃபனியா, செரேபியா, பானி, கெனானி என்பவர்கள் லேவியருடைய படிகளின் மேல் நின்று தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மகா சப்தமாய் ஓலமிட்டார்கள். பின்பு லேவியரான யெஷுவா, கத்மியேல், பானி, ஆசாப், நேயா, செரேபியா, உதியா, செபனியா, பெத்தாகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியா என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, தேவன் அனாதி தேவன். ஏன்னா உலகமே அறிந்திருக்கக்கூடிய அனாதி தேவனை நீங்கள் ஆராதிக்க, துதிக்க, அவரை போற்றி புகழ்ந்து மகிழ்ந்து பாட, ஹல்லேலூயா, முழு இதயத்தோடு உணர்ந்தவர்களாய், முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு தேவனை ஆராதிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஏனால் தேவன் விரும்புகிறதாம் தேவாதி தேவன், அனாதி தேவன், அவர் என்றென்றைக்கும் உள்ள தேவன், அவர் மாறாதவர், அவரை போல நல்ல தேவன் யாரும் இல்லை என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பேற்பட்ட கூட்டங்களிலே தேவன் ஆண்டவரே, ஹல்லேலூயா, சோத்திரம், தேவன் உங்கள் அனாதி தேவனை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று. ஹல்லேலூயா. ஏனால் அவர்தான் உங்களை காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. அவரை இல்லாமல் உங்களுக்கு ரட்சிப்பில்லை, மீட்பில்லை, விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. ஓ, நீங்கள் ஆண்டவரே இம்மைக்கும் மறுமைக்கும் சொந்தக்காரராக வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் அனாதி தேவன். ஹல்லேலூயா, சோத்திரம், ஹல்லேலூயா. ஐயானால் தேவன் விரும்புவதெல்லாம் அவரை எப்பொழுதும் பற்றி கொண்டு அவரை சார்ந்து கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையால் மரியாதை கூட பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று, அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஏனால் அவருக்கு தெரியும், தாய்க்கு தெரியும், இவர் அனாதி தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகல்தான் அங்கு குறைவுபட்ட போது, திராட்சரசம் குறைவுபட்ட போது அவர் அழகாக சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆகல்தான் மரியாள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, தேவனை சார்ந்து இருந்தார்கள். தேவனையே, அனாதி தேவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே, அவரையே அவர் சார்ந்து இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவரை இல்லாமல் நமக்கு மீட்பில்லை, ரட்சிப்பில்லை, விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை என்று அறிந்தவர் அந்த ஒரே மரியாள். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள் என்று ஆண்டவரே மகனை உயர்த்தி ஆண்டவரை தன்னை தாழ்த்தி இறங்கினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக நாமும் கர்த்தரை உயர்த்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி நம்மளை தாழ்த்தி அவருக்கு அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறபடி நாம் செய்ய மனதுள்ளவராய் மாறுவோம். அதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை சங்கீதம் 90:12 அடுத்து வாசிப்போம். சங்கீதம் நீங்க படிச்சீங்களா? சங்கீதம் 41:13. அப்போ சங்கீதம் 90:2 எடுத்து வாசிங்க. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். பாத்தீங்களா, எங்கு பார்த்தாலும் அவர் பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரே தேவாதி தேவன். எல்லாம் உண்டாக்கும் முன்பே, எல்லாவற்றை படைக்கும் முன்பே அவர் அனாதி தேவனாய் இருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம்.
ஹல்லேலூயா. அந்த அனாதி தேவனை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அனாதி தேவனை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அனாதி தேவனை நாம் உணர்ந்து கொண்டு நம்ம அனாதி தேவனை எப்பொழுதும் அவரை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா அநேக செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். அநேக தாசர்கள் செய்திகளை கொடுக்கிறோம். அநேக தேவ பிள்ளைகள் தாசிகள் செய்தி கொடுத்துக்கொள்ள இந்த செய்திகளை கேட்கிறோம். நமக்குள்ள ஒரு மனமாற்ற பரிமாற்ற எழுப்புதல் நிச்சயம் முடியும் நம்பிக்கையோடு. ஏன்? இந்த அனாதி தேவன் வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையாகி தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர்தான் அனாதி தேவன். ஹல்லேலூயா. அந்த அனாதி தேவன் நம்ம மேல் இரக்கம் கொண்டார். ஹல்லேலூயா. அந்த அனாதி தேவன் நம் பூமிக்கு வந்தார். அனாதி தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். அவரே நம் மீட்பர், அவரே நமக்கு ரட்சகர், அவரை தான் நாம் சார்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் உங்கள் தேவன் எங்கள் தேவன் என்று அல்ல, நமக்கு தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. சங்கீதம் 93:2. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, ஆமென், அனாதியாய் இருக்கிறீர். ஆமென். பாத்தீங்களா, அவருடைய சிங்காசனம் பூர்வமா அதுவும் அது உறுதியானது என்று. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 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 ஓ உமக்கு நன்றி, 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 நன்றி. இங்கு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பர்வதங்கள் தோன்றும் முன்னே நீர் பூமியை உலகத்தையும் உருவாக்கும் முன்னே நீரே அனாதி தேவனாய் இருக்கிறீர், அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதத்தை அறிவீர்கள், சத்தியம், வேதத்தில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லியிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே சங்கீதம் 93:2 நாங்கள் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆமா, உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, அது அனாதியா இருக்கிறது அப்பா. ஆமென். ஆமாண்டவர், அவர் அனாதியா இருக்கிறார். ஓ அவர் வாக்கு மாறாதவர், இருக்கிறவராய் இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், அல்பாவுமையும் ஆதியும் அந்தமானவர், சாபமாய் உள்ளவர், சர்வ வல்லமுள்ள தேவன், அனாதி தேவன். ஹல்லேலூயா. நம் தேவன். ஹல்லேலூயா. சோத்திரம். சங்கீதம் 103:17 எடுத்து வாசிப்போம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. பாத்தீங்களா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன? பயப்படுகிற பயம் நடுங்குகிறது அல்ல, அல்ல. அதாவது பயப்படுகிற ஆவியை உங்களுக்கு தராமல் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறோம். அவள்தான் பயத்தின் ஆவியை நமக்கு தரல. அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் மேல் அன்பு வைப்பதை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவர் மேல் அன்பு வைத்தவர்கள் மேல், அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல் அனாதியாய் என்று இருக்கும். தேவன் மேல் தேவன் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஜாதி மத பேதனுடைய இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அது மாதிரி அவர் அன்பு கூர்ந்தது போல நாமளும் அன்பு கூற வேண்டாமா? ஹல்லேலூயா. நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் போது நம்முடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கு இருப்பார். ஹல்லேலூயா. 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 ஏனால் வரப்போகிற ஜெனரேஷன் மேல ஆண்டவர் நம்ம எப்படி நம்முடைய மூதாதையர்கள் அவர்களுக்கு முன்பு உள்ளவர்கள் எல்லாம் ஹல்லேலூயா எப்படி வேதத்தை நம்ம வாசிக்கிறோம், எப்பேற்பட்ட ஜனங்கள் ஹல்லேலூயா தேவனை ஆண்டவரை எப்படி சார்ந்திருந்தார்கள். தேவனே நமக்கு ஜீவன் என்று இருந்தார்கள். அந்த ஜீவன் தான் நமக்கு அந்த ஆண்டவரை பதிலாக இருக்கிற அந்த அனாதி தேவன் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர்களுக்கும் அடைக்கலம், இனி வரப்போகிற ஜனங்களுக்கும் அடைக்கலமாக இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். எரேமியா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா 31:3. ஹல்லேலூயா. சோத்திரம். அது எல்லாருக்கும் தெரிந்ததுதான், இருந்தாலும் வாசிப்போம். ஹல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். பாத்தீங்களா? ஏனென்றால் அநாதி சிநேகித்தால் நம்ம நேசித்தார், அவருடைய காரணத்தில் நம்மளை இழுத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த கிருபையின் காலம், அவருடைய இரக்கத்தின் காலம், அவருடைய
நோக்கத்தின் காலம், அவருடைய இயக்கத்தின் காலம், அவருடைய திட்டத்தின் காலம், அவருடைய பாசத்தின் காலம், அல்லது அவருடைய நேசத்தின் காலம், அல்லது இந்த காலத்துக்குள்ள நம்ம இருக்கிற அனாதிமானமாய் நம்மளை ஆமாண்டவரை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி. எதை படிச்சீங்க? எரேமியா இல்ல 31:3 படிச்சேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் நமக்கு தரிசனையானார் என்பாய். ஹல்லேலூயா. பூர்வ காலத்து முதல், அதனால நம்ம சொல்றோம், நமக்கு இப்போ கூட முன்பு நம்ம மாசம் மூதாதையர்கள், மூப்பன், பாட்டன், நமக்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் ஹல்லேலூயா தேவாதி தேவனை அறிந்தவர்களாக இருந்தார்கள், அனாதி தேவனை அறிந்தவர்கள். ஏன்னா பூர்வ காலம் முதல் கர்த்தர் நமக்கு தரிசனமானார் என்பாய். ஹல்லேலூயா. ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரணத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய அன்பு முடிவில்லாதது, அவருடைய இரக்கம் ஹல்லேலூயா அளவில்லாதது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மீகா 5:2 எடுத்து வாசிக்கும் பொழுது கூட ஹல்லேலூயா எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, ஹல்லேலூயா, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ள சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளுகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வமுடையதார். பாருங்க, ஆண்டவர் எப்பேற்பட்ட இடத்துல தேவன் இறங்கினார், தேவன் எப்படி அவர் அவதரித்தார் என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். பெத்லெகேமில், நம்முடைய யூதாவில ஆயிரங்களுக்குள்ள ஒரு சிறியதாய் இருந்தும் ஹல்லேலூயா, அந்த ஜெருசலேம் பெற்றம் அவ்வளோ சிறிது. இஸ்ரவேல் என்பது ஒரு சிறிய ஒரு சிறிய நாடாக இருந்த, சிறிய ஒரு தேசமாக இருந்த இடத்தில் அவர் அங்கே ஹல்லேலூயா அங்கிருந்து புறப்படுகிற தேவனிடத்திலிருந்து வருவார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிதான் அவர் புறப்பட்டார். ஆனால் இன்றும் அந்த இஸ்ரவேலுக்காக தேவன் அநாதி நாட்களாய் ஆண்டவர் அவர் சொல்லுவ பாருங்க, அவர் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஹல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தினுடையது, அவருடைய சித்தத்தினுடையது, அவருடைய திட்டத்தினுடையதாக இருக்கிறது என்று, அவர் பூர்வத்தினுடையது என்று சொல்கிறார். அநாதி நாட்களாக. ஹல்லேலூயா. காலங்கள் உருவாக முன்னே ஹல்லேலூயா அப்பொழுதே அவருடைய திட்டங்கள் எல்லாம். அதில்தான் நாமும் நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் நிமிடங்களையும் வினாடிகளையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பது எதற்காக? நாம் பிறக்க முன்னே, நம் எலும்புகள் உருவாக முன்னே நமக்கு ஹல்லேலூயா சதைகள் உருவாகும், நமக்கு நம் பேர் உருவாக முன்னே, நாம் பிறப்பதற்கு முன்னே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நம்மளை குறித்து. அநாதி தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அடைக்கலமானார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை, வாக்கிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. நெகேமியா 9:5 எடுத்து வாசிப்போம். அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அநாதியாய் இருக்கிற உங்கள் கர்த்தரை என்றென்றைக்கு ஸ்தோத்திரியுங்கள். அநாதியாய் கர்த்தரை நோக்கி எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை, பாக்கிய ஸ்லாக்கியம் பெற்ற ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஓ உமக்கு நன்றி செலுகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுகிறோம், உமக்கு நன்றி செலுகிறோம். நெகேமியா 9:5 அது அழகாக தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. பின்பு லேவியரான யெசுவா, கத்மியலின் பாணி என்ன நீங்க எது படிச்சீங்க? அதுதான் அதுல பேரெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அநாதி தேவனே என்று. செரபியா, உபைதியா, செப்பனியா, பெத்திகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த நாளில தேவன் யார் என்பதை அறிய வேண்டும், ஜனங்கள் உணர வேண்டும். அவரை எல்லாம் நமக்கு உதவி வராது என்பதை எல்லாரும் அறிந்தார்கள். அவர் ஒருவர் தான் நம் மீட்பார் என்பதை அறிந்த தினங்களுக்காக தேவன் உங்கள் எழுந்திருந்து அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, இயேசுவை நோக்கி, அந்த எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்வார். ஏனென்றால் நீர் ஒருவரே கர்த்தர், நீரே வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. ஆமாண்டவரே, உண்மை எல்லாம் எங்களுக்கு மீட்பு இல்லை, விடுதலையிலே சமாதானம் இல்லை என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. உமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 24:7. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனால் அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோப்பு என்ற சந்ததிக்கு அவர் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி தேவன் அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையின் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவராமே. ஆகதான் வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், மகிமையின் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் தேவனால் நீதியை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டங்கள் அதான், அநாதி தேவனுடைய திட்டங்கள். நாம் இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரராய் இருக்க வேண்டும் என்பதை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 106:48. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏனென்றால் அவரை எல்லாமல் நமக்கு தெய்வம் என்பது இல்லை, தேவன் என்பதும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட எவ்வளவு முக்கோடி தெய்வங்கள் உலகத்தில் இருந்தாலும் ஒரே தெய்வம், அநாதி தேவன். அவர் என்றென்றும் மாறாத தேவன், இருக்கிறவராய் இருக்கிறவர், அல்பா உமையும் ஆதி மந்தமானவர், சாபமுள்ள சர்வமுள்ள தேவன், அநாதி தேவன். அவர் ஒருவர் தான் தேவன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வானத்திலும் பூமியிலும் எல்லாம் இருக்கும் தேவன் ஒரே தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதுதான் அநாதி தேவன். ஹல்லேலூயா. சோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர்
அனாதையாய் என்றென்றைக்கு சோத்தரிக்கப்படத்தக்கவராக இருக்க ஜனங்கள் எல்லோரும் ஆமென் அல்லேலூயா என்று சொல்லணும். அல்லேலூயா. ஏனென்றால் அவரை எல்லாம் ஏனால் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டபடி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்திடும். அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. ஆகல்தான் தேவனை நாங்கள் ஆமாண்டரை ஆராதிக்கும் போது முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆகல்தான் தேவன் சொல்கிறார், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே அல்லேலூயா, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதிலே மேன்மை பாராட்டபடி எங்களை ரட்சித்து எங்கள் ஜாதிகளிலிருந்து எங்களை சேர்த்தருளும். அல்லேலூயா அல்லேலூயா. ஏனால் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவாதி தேவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதி தேவனாய் என்றென்றைக்கு சோத்தரிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய பூயங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய பூயங்கள் நம் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆமென். க்ளோரி. அதிதேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய பூயங்கள் நம் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. ஆமென். வனாந்திரத்தில் நயம் காட்டி நம்மை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலம் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே நம்மை இழுத்து கொண்டார் தேவ தூய அன்பே. இந்த வனாந்திரத்தில் நயங்காட்டி நம்மை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்தி செல்வார். கானக பாதை காரூரில் தூய தேவ ஒளியே. கானக பாதை காரூரில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீற்றுராய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலம் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்தி செல்வார். உண்மைதானே? கானக பாதை காரூரில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருணி